எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் socrates from confused criminals. என் ஷோ நேம் வந்து Law and Order. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, பொதுநல வழக்கு நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. மோஸ்ட்டாக சென்னையில் ஃபேமஸாக டிராஃபிக் ராமசாமின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் நிறைய பொதுநல வழக்கு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ப்ரிசைஸாக உங்களுக்கு தெரியணும்னா மனிதன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஹீரோ வந்து ஃபேமஸ் ஆகணும், அவருக்கு வந்து ஒரு கேஸ் கிடைக்கும், அவர் வந்து அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுவார். ஏன்னே தெரியாமல் போடுவார். அதுதான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். அப்படின்னா என்னென்னா, நம்மளோட பயனுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளால் இன்னும் நிறைய பேருக்கு வந்து பயனாகும். அது வந்து ஒரு சோஷியலாக யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுவாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் எதுக்கு வேணாலும் போடலாம், யார் வேணாலும் போடலாம், சிங்கிள் பர்சனாகவும் போடலாம், ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவங்க குரூப்பாகவும் போடலாம். பட் என்னன்னா, சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அவரோட சொந்த பயனுக்காக மட்டும் அது இருக்கக்கூடாது. அதுதான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனோட மெயின் வேலை. பஸ்ஸு சரியாக இல்லை, ரோட் சரியாக இல்லை, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்லாம் சரியாக இல்லை, இந்த மாதிரி எந்த விஷயத்துக்காக வேணாலும் போடலாம். பப்ளிக்கை வந்து எந்த ஒரு விஷயம் இடைஞ்சலாக இருக்கோ அந்த மாதிரி விஷயம் எல்லாமே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடலாம். பேனர் வைக்கக்கூடாது, இந்த இடத்துல டிராஃபிக்காக இருக்க இடத்துல இவ்வளோ பெரிய பேனர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடலாம். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் எந்த ப்ரொசீடிங்ஸும் பெருசாக கிடையாது. லெட்டர் மாதிரி நீங்கள் கொடுத்தாலே அது ஏற்றுவாங்க. ஏன்னா அது வந்து பொதுமக்கள் யாரும் வந்து ஒரு அட்வொகேட்டை வச்சோ போடணுன்ற அவசியம் கிடையாது. டேரெக்டாக நீங்களே போயிட்டு அதை வந்து ஹை கோர்ட்லேயும் ஃபைல் பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்லேயும் ஃபைல் பண்ணலாம். இந்த இதுதான் கான்ஸ்டியூஷனல் ரெமெடின்னு சொல்லுவாங்க. இது பொதுமக்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நிறைய கேசஸ்க்கு நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. இதை தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஷோவில் நாங்கள் இதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.